Hey guys, welcome back to our channel. ஸோ வீக்கெண்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ட்ரிப் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அண்ட் ஒரு 3-4 பிளேசஸ் செலக்ட் பண்ணோம். லைக் டடா ஃபால்ஸ், கைலாசகனா ஃபால்ஸ் அண்ட் இன்னொன்று ஹார்ஸ்லே ஹில்ஸ்னு ஒன்று இருந்தது. அண்ட் இதில் ரேண்டமாக பிக் பண்ணது தான் கைலாசகனா ஃபால்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃப்ரம் சென்னை பார்த்தோன்னா கம்ஸ் அரவுண்ட் 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து கேளம்பாக்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நார்த் சென்னையிலேருந்து கிளம்புறோன்னா இன்னுமே கம்மியாகும் டிஸ்டன்ஸ். அண்ட் நாங்கள் பிக் பண்ண ரூட் வந்து வண்டலூர். அண்ட் தென் அங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துட்டோம். அவுட்டர் ரிங் ரோடு போயிட்டு அதுலேருந்து பாலவேடுன்ற இடத்துல கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெங்கல், முத்துக்கோட்டை, நாகலாபுரம் அண்ட் தென் டு கைலாசகனா ஃபால்ஸ். அண்ட் இன்னொரு ரூட்டும் இருக்கு, லைக் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து திருவள்ளூர் அண்ட் தென் அகெயின் நம்ம போன சேம் பிளேஸில் ஜாயின் ஆகும். பட் ரெண்டு ரூட்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போன ரூட்டு பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தது. பட் 80% ஆஃப் த ரோட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்படி இருக்கு கைலாசகனா ஃபால்ஸ்? தண்ணி வருது பாரு, எடுத்து தெரிஞ்சுக்கோ. நாங்கள் கிளம்புறப்போ பெருசாக அந்த டைமிங் பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ ஃபால்ஸோட டைமிங்கும் செக் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் இங்கே வர்றப்போல்லாம் அரவுண்டு 5-5:30 ஆகிடுச்சு நாங்கள் ஃபால்ஸை ரீச் பண்ணுறப்போ. அண்டு அப்போ வந்து க்ளோஸ்ட், ஸோ அதனால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் பக்கத்தில் ஸ்டே பார்த்தோம். பட் ஆனால் அந்த இடத்துல எதுவும் சேஃபாக தெரியல அந்த இடத்துல. ஸோ அதனால் நாகலாபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகும் கைலாசகனா ஃபால்ஸ்லேருந்து. பட் ஓகே தான், நம்ம பெருசாக எதுவும் டைம் ஆகலை அங்கே போகிறதுக்கு. ஸோ நாங்கள் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது நாகலாபுரமில் இருக்குது.
பர் டேக்கு நான் ஏசி 1000 அண்ட் ஏசி வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. கெஸ்ட் ஹவுஸில் பெருசாக யாரும் இருந்த மாதிரி தெரியல மற்ற ரூம்ஸில். பட் ஆனால் நல்லா செக்யூர்டாக தான் இருந்தது. பக்கத்துலேயே தான் ஹவுஸ் ஓனரோட வீடும் இருந்தது. ஸோ எப்பயுமே கேட்டில் லாக் போட்டு செக்யூர்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கைலாச கோனா ஃபால்ஸ் வர்றீங்கன்னா சப்போஸ் ரூம் தேவைன்னா நாகலாபுரமில் ஸ்டே பண்ணிவிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நாங்கள் பக்கத்தில் ஸ்டே பண்ணதுனால மார்னிங் சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏர்லியாகவே அங்கே போயிட்டோம் ஃபால்ஸ்க்கு. ஸோ அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் அங்கே போகிறதுல. இல்லை அப்படியே செல்ஃபி வச்சு ஒன்னி எடு ஓகேப்பா வந்தாச்சுப்பா. இங்கே தானே இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஓ இல்லை இங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. இல்லடி உள்ள அவ்வளவுதான். இங்கே இருந்து ஆமாம் உன்னை போய் விட்டுற வந்துட போகிறோம். தெரியும் எனக்கு தெரியும். அப்போ விநாயகரை எடுத்து விட்டுருவேன். இருக்குப்பா, கும்பல் இருக்கு. அங்கங்க 2-3 கார் நிக்குது. ஓகே, ஃபேமிலி இருக்காங்க. பார்க்குறாங்க. வராங்க. வாங்க வாங்க வாங்க. இட்லிலாம் ஊத்தங்கெல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க. இங்கே பிடிக்கிறாங்க. அவங்க இட்லி நேற்று ஊத்தின இட்லி மீந்து போகுது. சாப்பிடுங்கன்றாங்க. நேத்து யாரும் இல்லை, ஈக்காக்கா இல்லை. நடுவில் விட்டுருக்காங்களே. இப்படிதான் ஏறணுமா? என்ட்ரன்ஸ். இது பண்ணாதுங்க. இப்போ நாங்கள் ஓடிடுச்சு. எப்படி இருக்கு? காரசாரமா இருக்கு. நல்லா சுட சுட ஊற்றி தராங்களா? சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஆறிடும்ல வர சாப்பிட்றதுக்குள்ள, ரைவா ஊற்றி தராங்க. எதையா வந்து புடுங்க போறாரு இப்போ. ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபால்ஸ் இருக்கு, கையில் ஒரு குரங்கு இருக்கு, அங்கேயும் ஒரு குரங்கு இருக்கு. ஃபோட்டோ எடுக்கணும். இது ஏதோ ஆசிரமம் மாதிரி தெரியுது. ஏதோ யோகா போட்டிருக்காங்க. குரங்குக்கு பஞ்சம் இல்லை. அம்மா கையில தான் பாக்குது. அம்மா கையை பிடிக்கிட்டு போக போகுது. அம்மா கையில
போன் உள்ள வச்சுமா போன் உள்ள வச்சுங்க ரெண்டு பேர் கார் அப்படி ஒரு வழியா வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேத்துக்கே பார்க்க வேண்டியது இன்னைக்கு தான் வந்து பார்க்கிறோம். பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. கருங்கல் வச்சே ஏதோ கட்டியிருக்காங்க, ஸ்லாப்பா போட்டு. ஆனால் இங்கே இடம் செம்மையாக இருக்குது. சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு க்ரீனரியாக பார்க்கணுன்னா சும்மா ஒரு 1 டே ட்ரிப்பாக இங்கே வரலாம். மேலே ஏறிடுப்பியா? இங்கே தான்ப்பா, ரொம்பலாம் இல்லை. அங்கே தெரியுது பாருங்க, அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே அப்படியே கொட்டுது. ரொம்ப மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அந்த சிவன் கோவில் போல கீழே சொன்னாங்க கடையில். இங்கே சுயம்புவா இந்த லிங்கம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கவர் பண்ணுறேன், இங்கே பார்த்துக்கோங்க. இந்த லிங்கம் வந்து சுயம்புவான்றாங்க. எத்தனை குரங்கு இருக்குது? ஹாய் லாவண்யா. திருப்ப வேணாமா? ஆ
தலைவலிலாம் படாது. என்ன தலைவலி சின்ன போட்டு நாடு காசு. காய போடுங்க. சரி பேச அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்வேதா குரங்க பயன்படுத்து. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு திரும்பு திரும்பு அப்படியே முன்னாடி போ முன்னாடி பையன் கவர் ஆகல எந்திரிச்சு. என்ன ஸ்வேதா குரங்கே பயன்படுத்துறியா நீனு? சரிம்மா வாங்க பண்ணு. தேடா எடுத்துரு எடுத்துரு எடுத்துரு. ஐயோ ஓடுது ஓடுது. ஏய் ஏய் சோ. அதெல்லாம் இருக்காது. ஏய் ஸ்வேதா என் கை நீளம் இல்லை நீ என்ன மிரட்டுறன்னு கேக்குது. ஐயோ வேணாம் வேணாம் நான் வரலப்பா. ஸ்வேதா தைரியம் இருந்தா போயேன். சரிம்மா அதை போய் விரட்டுறா. அப்படி போ எப்படி இன்னும் போனதுக்கு அப்புறம் விரட்டி விட்டுரு நீனு. சாணிங்கப்பா மூஞ்சா பாருங்க மூஞ்சா. இப்ப போ இப்ப போ போ போ. அங்க பாரு வருது. ஸ்வேதாக்கு இந்த குச்சை கொடுக்கணுமா மங்கி கிட்ட. சரி வா கொடு. இந்தா மங்கி இந்தா வச்சுக்கோ. கொடு இந்தா வச்சுக்கோ. வாங்குது பேர். கொடு பக்கத்துக்கு கொடு. இந்தா வச்சுக்கோ. பயந்து ஓடுதுடா. சரி அங்கே வச்சிரு அது எடுத்துக்கோ. டாய்ஸ் அங்கே என்ன டாய்ஸ் வேணும் உனக்கு? என்ன டாய்ஸ் வேணும் உனக்கு? எது? இப்போ அம்மா பேர் விளையாட போயிட்டா. பெப்பர் ரோஸ்ட்டு, இது ஏதோ சிக்கன் கிரேவி. என்னக்கா